இது பார்த்தீங்கன்னா 30 minutes ஆஃப் ட்ரேடிங். இது டெய்லி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணிடுவீங்க. அது எப்படி பஞ்ச் பண்ணுறோன்றதை நாங்கள் வீடியோவில் ஷோ பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் டெய்லி எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயில்டாக காட்டுறோம். ஸோ இதில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது, என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் ஆகிறதுன்னு எல்லாமே நமக்கு மார்க்கெட் ஆர்டர் தான் பஞ்ச் பண்ணும். மார்க்கெட் ஆர்டர்னால் இப்போ ஒரு 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நமக்கு இப்போ டக்குன்னு ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆர்டரில் பஞ்ச் பண்ணும். நமக்கு 102 103 அந்த மாதிரி தான் பை ஆகும். ஸோ செல்லிங்க்கும் அதே மாதிரி தான் 110 போட்டால் 107 108 அந்த மாதிரி தான் செல் ஆகும். ஸோ இதில் மார்க்கெட் ஆர்டர் தான் ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோலேயும் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எப்படி ஆல்கோ ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை ஷோ பண்ணுறோம். நம்ம ரோபோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட் வந்து லோட் ஆக டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பழைய டேட்டா டெலீட் பண்ணோம். அதில் டெலீட்டில் போய்ட்டு ஆள் கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளைண்ட் ஏபிஐயில் போய்ட்டு ஜென்ரேட் கொடுங்க. இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு. தென் டேட்டா ஃபீல்டில் போய்ட்டு பழைய டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இதில் டெலீட் கொடுத்துக்குங்க. அடுத்து ஓப்பன் அமி புரோக்கர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ சிம்பிள்ஸில் போய்ட்டு நிஃப்டியோட சிம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். நம்ம செயினை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நிஃப்டி 31 ஜூலை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு கீழே என்ன ஃபோனு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சர்ச் அண்ட் ஆட். இப்போ ஆட் ஆயிடுச்சு. பேக்ஃபில் 30 days. இப்போ அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை பார்த்துக்கலாம். இங்கே சிம்பிள்ஸில் போயிட்டு இப்போது இது வந்து வீக்லி எக்ஸ்பீரியன்றதுனால நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பீரி போட்டுக்கணும். வீக்லி எக்ஸ்பீரி வந்து 10ஆம் தேதி. ஸோ நம்ம வந்து 10 ஜூலை அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். 10 ஜூலை 2025 கால் ஆப்ஷன் 25,500 வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து 25,500ன்னு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சர்ச் அண்ட் ஆடு. நெக்ஸ்ட்டு சியை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு பின்னு கொடுக்குறோம். புட் ஆப்ஷன் சர்ச் அண்ட் ஆடு கொடுத்துக்கிறோம். ஆட் போர்ட்ஃபோலியோவில் ஆடு. பேக்ஃபில் 30 days. இப்போ அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டிஃபால்ட் சார்ட். சிம்பிள்ஸில் போயிட்டு நம்ம ஆட் பண்ண கால் ஆப்ஷன் நிஃப்டி 25,500 இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கோடிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் கொடுத்து பேராமீட்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரைக் 1ல் வந்து கால் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் 2ல் புட் ஆப்ஷன், சி எரேஸ் பண்ணிவிட்டு பீனை மாற்றிக்கிறோம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோபோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம எவ்வளோ வந்து ஆர்டர் போட போகிறோன்றது இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ இந்த நம்ம கொடுத்த டேட்டாஸ், அதாவது நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். 25,500 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 5 லாட் கொடுக்க போகிறேன். கால் ஆப்ஷனில் 5 லாட், தென் புட் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி 5 லாட் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 5 லாட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேலே ஸ்டேட்டஸில் கிளிக் கொடுத்துக்குங்க. ரெண்டுமே கிளிக் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து முன்னாடி டேஷ்போர்டில் ஆட் ஆகும். இப்போ ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபைலில் போய்ட்டு ஸ்டார்ட் கொடுக்கும். ஸ்டார்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் தென் க்ரீன் கலரில் உங்களுக்கு மாறிடும். கீழே வந்து ஆட்டோ ட்ரேட் இனிஷியலைஸ்மெண்ட் வந்துடும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டார்கெட் இப்போ வந்து நான் 3000 ஃபிக்ஸ் பண்ணுறேன். தென் ஸ்டாப் லாஸ் வந்து நான் 1:2 ரேஷியோவில் 6000 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். மார்க் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து என்ட்ரி எடுக்காது, தேர்டு கேண்டலில் தான் என்ட்ரி எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மூமெண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டலில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். வெயிட் பண்ணலாம். அடுத்த கேண்டலில் வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. கால் சைடு வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இதில் ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் போயிருக்கு. ப்ராஃபிட் 1600 வந்திருக்கு. வெயிட் பண்ணலாம். 1500 அப்படியே தான் நிற்கிது ட்ராப் டவுன். டார்கெட் மட்டும் 2600, 2800. $3506 வந்து இப்போ நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கால் சைடு என்ட்ரி இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்தா தெரியும். இந்த ஆர்டர் புக் வந்து செக் பண்ணலாம். உங்களுடைய ப்ராஃபிட் இங்கே தெரியுது. ஆர்டர் புக் செக் பண்ணலாம். பை அண்ட் செல் டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வாங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். என்னுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா $3056 வந்து என்னுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. நம்ம $3500 டார்கெட் வந்து இருக்குது. அதில் வந்து $3056 வந்து நமக்கு ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கு. இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா $51.10 வந்து ஆர்டர் எடுத்திருக்கு. தென் செல் ஆகும்போது $59.25. தென் டைம் பார்த்துக்குங்க 9:17 வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு. தென் செல் என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா 9:18. கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் தான் நம்மளுக்கு எடுத்திருக்கு. 1.5 நிமிஷம் இருக்கும் அதிகபட்சம். இந்த 1.5 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து $3000 வந்து புக் ஆகிருக்கு 5 லாட்டுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.